திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பகுதி 14. வனத்தாயி காரணத்தோடு தான் சென்னையிலேயே நாட்களை கழித்தாள். தனபாக்கியம், சூரியகாந்தம், ஆனந்தி, சந்திரசேகர், அனந்தகிருஷ்ணன், செந்தில் என்று 6 நபர்களை கொன்றுவிட்ட பூங்குன்றத்திற்கு தனியாக இருக்கும் சுகந்தமணியை அப்புறப்படுத்துவது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. நம்பிராஜன் அலுவலகம் சென்று விட்டால் அவள் பிற்பகல் நேரங்களில் தனியாகத்தான் இருப்பதை யூகிக்க பூங்குன்றத்திற்கு எவ்வளவு நேரமாகும்? செந்தில் மரணத்தின் பொழுது மத்தியான வேளையிலே உன் வீட்டிலே தனியாக இருக்காதே சுகந்தா, இங்கே நம் வீட்டுக்கு வந்து எடு என்று ஜோதிலட்சுமி கூறிய பொழுது பூங்குன்றம் பொய்யான கரிசனத்துடன் சொல்லி இருந்தார். ஜாகிரதைமா சுகந்தா, தனியாக இருக்காதே, காலம் கெட்டு கிடக்குது, யாருன்னு பார்த்துட்டு கதவை தர. பூங்குன்றமும் ஜோதியும் சொன்னதை சுகந்தா மாமியாரிடம் சொன்ன பொழுது அவளுக்கு கலுக்கென்றது. சுகந்தா மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தாள். சப்தமாதா மலையில் சித்தரின் ஆணைப்படி பேடை சக்திகரணியை எடுத்துக்கொண்டு போன சூட்டோடு சென்னைக்கு திரும்பிவிட்டாள். இனி பூங்குன்றத்தை ஒரு வழி செய்துவிட்டு தான் சப்தமாதா மலை ஆசிரமத்திற்கு திரும்புவேன் என்று நாமகிரி மாமியிடம் சொல்லியிருந்தாள். செந்திலின் மரணத்திற்கு பிறகு தனது சம்பந்தி வீட்டில் இனி மரணமே நிகழக்கூடாது என்கின்ற கவலையில்தான் இது நாள் வரை என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருந்தாள். ஆனால் சப்தமாதா மலையில் பிள்ளான் சித்தரிடம் பேசிவிட்டு வந்திருந்ததும் இந்த விஷயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. இனி பூங்குன்றம் செயலாற்றுவதற்குள் அவனை முடக்கிவிட வேண்டும். அவனை எப்படி எங்கே தனியாக மடக்கி தான் நினைக்கும் காரியத்தை முடிப்பது? தான் ஒருத்தியால் அது முடியாத காரியம். திலக்கின் உதவியுடன் தான் அதை செய்ய முடியும். ஒருவேளை இப்பொழுது அந்த பாவி வந்தால் என்ன செய்வது? வனத்தாயி தனக்குள் கேட்டுக்கொண்டாள். வரட்டுமே, என்ன பயம்? கை நிறைய மகரந்த வேர் இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் தன்னை தாண்டித்தானே அவன் சுகந்தமணியை நெருங்க முடியும். திடீரென்று அவளுக்கு ஒரு சந்தேகம். இந்த வீட்டில் நுழைவதற்கு வேறு ஏதாவது வழி இருக்கிறதா என்ன? எல்லா ஜன்னல்களையும் தடவி தடவி பார்த்தாள் வனத்தாயி. எல்லா ஜன்னல்களுக்கும் கிரில் கம்பிகளுடன் அமைந்திருந்தன. எந்த கவலையும் இல்லை. இருப்பினும் அவளது வயதுக்கேற்ற சந்தேகங்கள் மனதில் அலையலையாக எழும்பிக் கொண்டுதான் இருந்தன. ஒருவேளை கண் தெரியாத இவள் ஏமாந்து இருக்கும் பொழுது பூங்குன்றம் உள்ளே வந்து இவளுக்கு தெரியாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் சுகந்தமணியை நெருங்கிவிட்டால் எச்சரிக்கையுடன் இருப்பதுதான் நல்லது. பங்களாவுக்குள் நுழைந்தனர் பூங்குன்றமும் நீலவேணியும். கீழ்ப்பகுதியில் இருக்கும் வீட்டில் உரிமையாளர்கள் யாராவது வெளியே வந்தால் என்ன பதில் சொல்வது? அந்த கவலையை அவர்கள் பட்டிருக்கவே தேவையில்லை. கீழே ஆள் நடமாட்டமே இல்லை. நிதானமாக தோட்டத்திலிருந்து மாடிப்பகுதிக்கு செல்லும் படிகளில் ஏறினர். சுகந்தமணி வந்து கதவை திறந்தால் அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே அவள் ஏமாந்து இருக்கும் பொழுது காரியத்தை முடித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே பூட்டியிருந்த கதவின் முன்பாக நின்றார்கள். பூங்குன்றம் காலிங் பெல்லை ஒரு முறை அழுத்தினார். அப்பொழுதுதான் வடத்தாய் ஃப்ரிட்ஜின் மீது மகரந்த வேர் கட்டினை வைத்து கொண்டிருந்தாள். மணி அடிப்பதை கேட்டதும் வியப்புடன் வாயிலை நோக்கி நடந்தாள். வந்திருப்பது பூங்குன்றமாக இருக்கலாம். உள்மனதை எச்சரிக்கை செய்ய மூடிய கதவை தடவி பார்த்து அதன் தாளினை நீக்கினாள். தன் முன்னால் வனத்தாயின் இருப்பதைக் கண்டதும் திகைத்து போனார் பூங்குன்றம். இந்த கிழவி சப்தமாதா மலைக்கு கிளம்பிவிட்டதாகத்தானே பொம்மி சொன்னாள். திடீரென்று எங்கே என்று முளைத்தாள் இவள். ஒரு கணம் உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்பது போல் நின்றார். யார் வேணும்? பெல் அடிக்காதீங்க, அம்மா தூங்குறாங்க. வந்திருப்பது யாரோ வியாபாரி என்பது போல் வனத்தாயி சொன்னாள். உள்ளே போகாமல் திரும்பி போக வேண்டியதுதான் என்கிற முடிவுக்கு வந்த பூங்குன்றம் சுகந்தமணி உறங்குகிறாள் என்பதை அறிந்ததும் அந்த வேலையை முடித்து விடலாம் என்று எண்ணினார். வனத்தாயி தன் 2 கைகளும் வாயில் படியின் 2 பக்கமாக ஊன்றிக்கொண்டு யாரும் தன்னை கடந்து போவது முடியாதபடி நின்று கொண்டாள். யாருங்க வேணும்? மீண்டும் கேட்டாள். வனத்தாயி பூங்குன்றம் நீலவேணியை பார்த்து எதையாவது பேசு என்கின்ற பாவனையில் கையை ஆட்டினார். அம்மா, நாங்கள் சாரதா அனாதை இல்லத்திலேருந்து வரோம். பழைய துணிகள் ஏதாவது இருந்தால் வாங்கிக்கிறோம். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணி கொடுக்குறோம். ஏதாவது இருந்தால் கொடுங்க. நிலவேணி பேசிக்கொண்டே போக அண்ணன் பூங்குன்றத்தை பார்வையால் தொடர்ந்தாள். பூங்குன்றம் குனிந்து தவழ்ந்தபடி வனத்தாயின் மீது தன் காற்று கூட படாமல் வீட்டிற்குள் நுழைந்தார். அவள் கைகளை எடுக்காமல் நீலவேணிக்கு பதிலளித்து கொண்டிருந்தாள். எனக்கு கண்ணு கிடையாதுமா, வீட்டில் அம்மா தூங்குறாங்க, அப்புறமா வாங்க என்றபடி கதவை மீண்டும் மூடி தாளிட்டாள். உள்ளே நுழைந்து விட்ட பூங்குன்றம் மெதுவாக எழுந்து நின்றார். கதவை தாளிட்டு கொண்டு வனத்தாயி உள்ளே வருவதைக் கண்டதும் ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டார். அந்த மாடி போர்ஷன் முழுவதும் அமைதியாக இருந்தது. வனத்தாயி மெதுவாக நகர்ந்து சென்று சோஃபா ஒன்றை தடவி பார்த்து அதில் உட்கார்ந்து கொண்டாள். திடீரென்று தன் அருகே ஒருவித எரிச்சலை ஊட்டும் வாசனையை உணர்ந்தாள். ஜவ்வாது வாசனை. அந்த வீட்டில் ஜவ்வாது உபயோகிப்பவர்கள் யாருமே இல்லை. ஒருமுறை மூக்கை உறிஞ்சி கொண்டாள். தன் எதிரே வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய செவிகள் மட்டும் தன்னை சுற்றி நிகழும் ஒலிகளை உள்வாங்குவதற்காக தயார் நிலையில் இருந்தன.
அவளது நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த பூங்குன்றம் தன்னை சுற்றி பார்த்தார். சற்று தொலைவில் 2 அறைகள் தெரிந்தன. அவற்றில் ஒன்றில்தான் சுகந்தமணி உறங்கிக் கொண்டிருக்க வேண்டும். சரியாக டெலிஃபோன் ஒலித்தது. பூங்குன்றம் பதறிப்போய் ஃப்ரிட்ஜ் பக்கமாக நகர்ந்து அதன் பக்கவாட்டில் நின்று கொண்டார். நல்ல வேளை, டெலிஃபோன் மணி சுகந்தாவின் உறக்கத்தை கலைக்கவில்லை. ஃபோனில் ஜோதிலட்சுமி தான் அழைத்தாள். யாரு, மணத்தாயி அம்மாவா? சுகந்தா இல்லையா? இல்லைம்மா, அவள் தூங்குறா. ஏதாவது சொல்லணுமா? இல்லை, சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் ஊருக்கு போகலையா? நீங்கள் சப்தமாதா விலைக்கு போயிட்டு தான் சுகந்தா சொன்னாலே, ஜோதிலட்சுமி கேட்டாள். போயிட்டு வந்துட்டேன், வனத்தாயி சொன்னாள். ஜோதிலட்சுமியின் குரல் பதற்றத்துடன் ஒலித்தாகப்பட்டது வனத்தாயிக்கு. உங்கள் அம்மா, உங்கள் மாமா பூங்குன்றம் எல்லோரும் நல்லா இருக்காங்களாம்மா? வனத்தாயி கேட்டாள். பூங்குன்ற முருகனம் மூச்சை இழுத்து பிடித்தார். ஃபோனில் அவரது அருமை மகள் பொம்மி தான் பேசி கொண்டிருக்கிறாள். நீலவேணி தன் மகள் பொம்மிக்கு ஃபோன் செய்து வனத்தாயில் உயிர் இருக்கும் விஷயத்தை தெரிவித்திருப்பாள். அவர் வந்திருக்கும் நோக்கத்திற்கு தடங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பொம்மி கிழவியுடன் அளவலாவிக் கொண்டிருக்கிறாள் போலும். இதுதான் பொம்மி, எள்ளென்றால் எண்ணெயாக இருப்பாள். அவளை வாழ்த்தி கொண்டே எழுந்த பூங்குன்றத்தின் பார்வை ஃப்ரிட்ஜின் மீது பதிந்தது. அதன் மீது வைக்கப்பட்டிருந்த மகரந்த வேர் அந்த கட்டினை பார்த்தார். ஒரு கணம் வியப்புடன் அதை பார்த்தவர் திரும்பி வனத்தாயியை பார்த்தார். இன்னும் ஃபோனில் பொம்மியுடன் பேசி கொண்டிருந்தாள் கிழவி. பூங்குன்றம் கிழவியை கேள்வியுடன் பார்த்தாள். மகரந்த வேரை எதற்கு வைத்திருக்கிறாள்? ஒருவேளை கரணி ரகசியத்தை அறிந்திருப்பாளோ? அதற்கு வாய்ப்பில்லையே. கரணி ரகசியத்தை நல்லமரர் உபதேசம் பெற்ற உடனேயே அவரது கதையை முடித்து விட்டோமே. வேறு எதற்காகவோ இவள் மகரந்த வேரை வைத்திருக்க வேண்டும். எப்படி இருந்தால் என்ன, இவரது நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் மகரந்த வேர் இங்கே இருக்கக்கூடாது. மகரந்த வேர்க்கட்டைகளை எடுத்து தனது துண்டில் முடிந்து கொண்ட பூங்குன்றம் அடிமேல் அடியடித்து வைத்து சுகந்தா உறந்தி கொண்டிருந்த அறைக்குள்ளே நுழைந்தார். குடைச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஃபோனை வச்சிடுறேன். தடவி தடவி பார்த்துவிட்டு மீண்டும் ரிசீவரை ஃபோனில் வைத்தாள் வனத்தாயி. சுகந்தாவின் படுக்கையறை பக்கமாகவே அவள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் அறையிலிருந்து வெளியே வந்த பூங்குன்றம் வெற்றி புன்னகையுடன் வனத்தாயியை பார்த்தார். கிழவி, உன் மருமக கிளம்பிட்டா, அவள் ஆத்தா அப்பன்காரங்கிட்ட போய் சேர்ந்துடுவா. தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு மெதுவாக வாயிற்கதவை நோக்கி நடந்தார். பிறகு கதவை திறந்து கொண்டு வெளியேறிவிட்டார். 1 மணி நேரம் கழித்து கீழ்போர்ஷனிலிருந்து தாரிணி கையில் டிஃபன் பாக்ஸுடன் மாடிக்கு வந்தாள். வனத்தாயம்மா, கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, சுகந்தா எங்கே? உள்ளே நுழைந்தபடியே கேட்டாள். அவள் குழப்பத்துடன் எழுந்தாள். யாரு, தாரிணியா? இருக்காதே, நான் கதவை இழுத்து பூட்டிட்டு தானே உள்ளே வந்தேன். இல்லைம்மா, கதவு திறந்து தான் கிடந்தது. சூடா மிளகா பஜ்ஜி போட்டேன், உங்களுக்கு கொடுக்கலாமன்னு வந்தேன். சுகந்தா தூங்குறாளா? தாரிணி உரிமையுடன் சமையல் அறைக்கு சென்று தான் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸை அங்கு வைத்தாள். வனத்தாய்க்கின் மனத்துக்குள் சந்தேகம் தோன்றியது. ஜவ்வாது வாசனை அடித்த போதே சந்தேகப்பட்டிருந்தாள். அனாதை விடையிலிருந்து யாரோ துணி கேட்டு வந்தாங்க. அப்போ கதவை திறந்தேன். அவள் கிளம்பி போனதும் கதவை மூடி தாழ் போட்டேனே, வனத்தாயி சொன்னாள். எங்கள் போர்ஷனுக்கு யாரும் வரலையே, தாரிணி சொல்ல வனத்தாய்க்கு திடீரென்று அடிவயிற்றில் ஒருவித கலக்கம் ஏற்பட்டது. பரபரப்புடன் ஃப்ரிட்ஜில் இருந்த பகுதியை நோக்கி நடந்தாள். அதன் மீது கை வைத்து பார்த்தபோது அவள் வைத்திருந்த மகரந்த கட்டு வேர் அங்கே இல்லை. கிளியுடன் மீண்டும் தடவி பார்த்தாள். அங்கே மகரந்த வேர் இருக்கவில்லை. உடனேயே அவளுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. பூங்குன்றம் தான் வந்துவிட்டு போயிருக்கிறான். ஒருவேளை சுகந்தாவை ஏதாவது செய்து விட்டானோ? தாரிணி, நீ போய் கொஞ்சம் சுகந்தாவை எழுப்பேன், சீக்கிரம். வனத்தாயி பதற அவளை விசித்திரமாக பார்த்தபடியே படுக்கை அறைக்குள் நுழைந்தாள் தாரிணி. சுகந்தா, சுகந்தா. தாரிணி அவளை உழுக்க அவள் கண் விழித்தாள். நல்ல தூக்கமா? எழுந்திரு, சூடா மிளகா பஜ்ஜி கொண்டாந்திருக்கேன். தாரிணி சொல்ல சுகந்தா எழ முயற்சிக்க காதில் ஒருவித வேதனை, தலையில் ஏதோ குடைச்சல். என்னவோ செய்யுது தாரிணி, காது குப்புன்னு அடைச்சாப்புல இருக்குது, தலையை வலிக்குது. 2 கைகளாலும் தலையை பிடித்து கொண்டு மீண்டும் படுக்கையில் சரிந்தாள் சுகந்தமணி. வனத்தாயம்மா, சுகந்தாவுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கே, காது வலின்னு சொல்கிறா, தலை வேற குடைச்சலாக இருக்குன்னு சொல்கிறா. தாரிணி வந்து சொல்ல உடல் சில்லிட்டு போய்விட்டது வனத்தாயிக்கு. தாரிணி, உடனடியாக நம்பிராஜனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு. அவளிடம் சொல்லிவிட்டு வேறு எங்காவது மகரந்த வேரை வைத்திருக்கிறோமா என்று தேட ஆரம்பித்தாள். டெலிஃபோன் புக்கை எடுத்து நம்பிராஜன் செல்ஃபோன் நம்பரை தேடி எடுத்து அவனுக்கு ஃபோன் செய்தாள் தாரிணி. நல்ல வேளை, அப்பொழுது நம்பி வேலை எதுவுமின்றி சும்மாதான் இருந்தான். சுகந்தமணிக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை கேள்விப்பட்டதுமே அலறி அடித்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான். வனத்தாயி தன்னால் இயன்ற அளவு தேடி அலசினால் மகரந்த வேர் காணப்படவே இல்லை. அடக்கடவுளே, கடைசியில் என் மருமகளுக்கே ஆபத்து வந்து விட்டதே, என்னால் காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ? சித்தர்களே, என் மருமகளை காப்பாற்றுங்கள், மனதிற்குள் வேண்டினாள்.
நம்பிராஜன் உடனடியாக வந்து சேர்ந்தான். என்னம்மா ஆச்சு? நம்பி, அந்த பாவி வந்து சுகந்தாவை ஏதோ செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜ் மேலே மகரந்த வேற வச்சுருந்தேன், கட்டோட காணாமல் போயிடுச்சு. அவன்தான் நான் சுகந்தமணியை காப்பாற்றக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். இப்போ கைவசம் மகரந்த வேரி இல்லை. வனத்தாயி புலம்பினாள். நான் வேணும்னா சப்தமாதா மலைக்கு காரில் போய் எடுத்துக்கிட்டு வந்துடுட்டா? நம்பிராஜன் குழம்பினான். முடியுமாடா? போக 10 மணி, வர்றதுக்கு 10 மணி, கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுமேடா. சுகந்தா தாங்க மாட்டாளே. வனத்தாயி அழுது விட்டாள். வேற என்ன செய்யறது? நான் சீக்கிரமாக வர பார்க்குறேன். நம்பி கிளம்புவதற்கு ஆயத்தம் செய்தான். சட்டென்று வனத்தாய்க்கு அந்த யோசனை வந்தது. நாமகிரிக்கு ஃபோன் போட்டு உடனே பைரவனிடமோ அல்லது அவளை வந்தாலும் சரி மகரந்த வேரை கொண்டு வர சொல்லலாமே. நம்பிராஜன் போய் வருவதை விட அவர்கள் யாராவது வந்தால் நேரம் மிச்சமாகுமே. நம்பி, உடனே நாமகிரி மணிக்கு ஃபோனை போடு. வனத்தாயி பரபரத்தாள். நாமகிரி லைனில் வந்ததும் வனத்தாயி அவசரத்துடன் பேசினாள். நாமகிரி, எனக்கு உடனடியாக மகரந்த வேர் தேவைப்படுறது. பைரவன்கிட்டே கொடுத்து அனுப்புறியா? வனத்தாயி கேட்டாள். அதுக்கு என்ன, பேஷா அனுப்புறேன் என்று ஆரம்பித்த நாமகிரி சற்றே யோசனையுடன் நிதானித்தாள். வனத்தாயி, இரு, இப்போ எனக்கு ஞாபகம் வருது. நான் சப்தமாதா மலைக்கு போன போது பைரவன் நிறைய மகரந்து வேரை பறித்து எனக்கு தந்தான். அதை மூட்டை கட்டி திலக்கோட கார் டிக்கியிலே போட்டிருக்கேன். அதை வேணுமுன்னா எடுத்துக்கையேன் என்று மாமி பேசி விழிப்பதற்குள் ரிசீவரை நம்பியிடம் நீட்ட அவன் அதை கட் செய்தான். நம்பி, உடனே திலக்குக்கு ஃபோன் செய். சுகந்த செல்ஃபோனில் அவன் நம்பர் இருக்குது. சுகந்தா செல்லை எடுத்து திலக்கின் நம்பரை அழுத்தி வனத்தாயிடம் நீட்டினான். திலக் லைனில் வந்தான். திலக், நான் வனத்தாயி. எனக்கு பேச நேரமில்லை. கையும் போடலை, காலும் போடலை. அன்றைக்கி சப்தமாதா மலைக்கு காரை எடுத்துக்கிட்டு வந்தியே, அதோட டிக்கியில் நாமகிரி மாமி மகரந்த வேற மூட்டை கட்டி வச்சிருக்காளாம். எனக்கு உடனே அந்த வேர் வேணும். சொந்தாவுக்கு ஆபத்து. தயவுசெய்து சீக்கிரம் கொண்டா. கெஞ்சலாக ஒலித்தது வனத்தாயின் குரலை. ஃபோனை கட் செய்த திலக் உடனடியாக மனிஷாவில் இன்டர்ஃபோனில் அழைத்தான். மணி ஒலித்து கொண்டே இருந்தது. வீனஸ் டிவி டெலிஃபோன் ஆப்ரேட்டரை அழைத்தான். வனிதா, மனிஷாவோட ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எங்கே போனா? இப்போ தான் காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போனாங்க. 1/2 நாள் லீவு. அடக்கடவுளே, அந்த ஆல்டோ அவளது கார். இவன் தான் சப்தமாதா மலையின் குறுகிய பாதையில் சிரமமின்றி ஓட்ட வேண்டும் என்பதற்காக மனிஷாவின் காரை கேட்டு வாங்கி கொண்டு வந்திருந்தான். உடனடியாக மனிஷாவின் மொபைலுக்கு கால் செய்தான். வெகு நேரத்திற்கு பிறகு அவள் எடுத்தாள். ஹாய் திலக், ஐ ஆம் டிரைவிங். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? மனிஷா, எங்கே இருக்கேன்? உடனே நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வண்டி எடுத்துகிட்டு வா. உயிர் போகிற சமாச்சாரம். ப்ளீஸ் சீக்கிரம் வா. திலக், என் அம்மாவை நான் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும். மனிஷா திலக்கின் அவசரத்தை புரிந்து கொள்ளாமல் பேசினாள். ப்ளீஸ் மனிஷா, ஹெல்ப். ஒரு உயிர் போய்கிட்டே இருக்கு. திலக் கெஞ்சினான். ஓகே, கிவ் மீ த அட்ரஸ். மனிஷா கேட்க சுகந்தமணியின் முகவரியை தந்தான் திலக். தனது பிஸ்கட் நிற ஆல்டோவை தரணியின் பங்களாவுக்கு திருப்ப அவளுக்காகவே காத்திருந்த திலக் ஓடிப்போய் அவளை வரவேற்றான். டிக்கியை திறக்கச் சொன்னான். திலக் டிக்கியுள் பார்க்க ஒரு மூலையில் மகரந்த வேர் மூட்டை கிடந்தது. அதை எடுத்துக்கொண்டு வனத்தாயியை தேடி ஓடினான். அதை பெற்றுக்கொண்ட வனத்தாயி நாமகிரியை வாயார வாழ்த்தியபடியே திலக்குடன் சுகந்தமணியின் அறைக்குள் நுழைந்தாள். மற்றவர்கள் அறையின் வெளியே நிற்கச் சொன்னவள் அறைக்கதவை மூடும்படி திலக்கை பணித்தாள். திலக்கிடம் கிசுகிசுத்த குரத்தில் சொன்னாள் வனத்தாயி. திலக், எனக்கு அப்புறம் நீதான் இந்த கருணை ரகசியத்தை வாங்கிக்க போகிற. அதனால் உன்னை மட்டும் உள்ளே கூப்பிட்டேன். இப்போ நான் செய்கிறது மட்டும், நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யி. என்ன ஏதுன்னு கேட்காத. கருணை ரகசியம் உபதேசம் வாங்குச்சு, உனக்கு அது விஷயம் புரியும். நான் இப்போ இந்த மகரந்த வேரை சுகந்தா காதில் வைக்க போகிறேன். அவள் காதிலேருந்து ஏதோ ஒன்று வெளியில் வரும். உடனடியாக அதை அடித்து கொன்னுடு. அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேலே எதுவும் கேட்காதே என்று வனத்தாயி நடுங்கும் கைகளால் அந்த மகரந்த வேரை சுகந்தமணியின் காது அருகே வைத்தாள். திலக் திகைப்புடன் சுகந்தமணியின் காதையே கவனித்து கொண்டிருந்தான். அவன் இதயம் லேப்டாப் என்று அழைத்து கொள்வதை அவனாலேயே கேட்க முடிந்தது. வனத்தாயின் முகத்திலோ பயம் கலந்த டென்ஷன் அதிகரித்து கொண்டே இருந்தது. திடீரென்று சுகந்தமணியின் காதில் இருந்து ஒரு அசைவு. ஒரு தங்க நிற பூச்சி இரத்தத்தால் நனைக்கப்பட்டு மெதுவாக ஊர்ந்து வந்து கொண்டே இருந்தது. வனத்தாயி, அம்மா, ஆண்டி காதிலிருந்து ஒரு பூச்சி வருது. அங்கே வராகி சுனை திட்டிலே நான் பார்த்த அதே பூச்சி. அதே தான். அதை உடனே அடித்து கொண்டுடு. வனத்தாயி கிசுகிசுக்க தன் கையில் தயாராக வைத்திருந்த புத்தகத்தினால் அந்த பூச்சியை நசுக்கி கொன்றான் திலக். இனி பயமில்லை, சுகந்தா பிழைச்சுக்குவா என்றபடியே அறையை விட்டு வெளியே வந்த வனத்தாயி நிம்மதியுடன் பார்த்தான் நம்பிராஜன். அவளை தொடர்ந்து வந்த திலக்கின் முகம் கலவரத்தினால் சோபை இழந்து காணப்பட்டது. கப்பறைக்கு கல்லறை.
நீலவிழி அம்மன் கோயில் அலுவலகத்துக்குள் நவபாஷான கழுவத்துடன் நுழையும் பூங்குன்றத்தை வியப்புடன் நோட்டம் முட்டிக் கொண்டிருந்தார் கப்பரசாமி. தர்மகர்த்தா ஐயா என்ன செய்கிறார்? எதற்காக முகத்தை துணியால் மூடிக்கொண்டு கழுவத்துடன் ஆஃபீஸ் ரூமுக்குள் சென்று கதவை அடைத்துக் கொள்ளுகிறார்? வழக்கமாக தான் அமரும் 4 கால் மண்டபத்திலிருந்து மூடியிருந்த ஆஃபீஸரின் கதவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன். மூடிய கதவின் பின்னால் தர்மகர்த்தா என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடும் என்பதை யோசித்து கொண்டிருந்தான். எப்படியாவது அதை கண்டுபிடித்து விடும் என்று ஆவல் அதிகரிக்க கதவு திடீரென்று திறக்கப்பட சற்றென்று தன் பார்வையை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு விட்டான். ஓரக்கண்ணால் பூங்குன்றத்தையே பார்த்து கொண்டிருந்தான். யாருக்காகவோ காத்திருந்தது போல இப்படியும் அப்படியாமாக உலாத்தி கொண்டிருந்தான் பூங்குன்றம். அப்போதுதான் கோவிலுக்குள் நுழைந்த அவன் தங்கை நீலவேணியை பார்த்தார். இருவரும் ஏதோ பேசிக்கொண்டபடியே கோவிலை விட்டு வெளியேறினர். தான் சென்று உளவு பார்க்க இதுவே தக்க சமயம் என்பதை உணர்ந்த கப்பரைசாமி ஆஃபீஸ் அறைக்குள் நுழைந்தான். அறைக்குள் இன்னொரு சிறிய அறை இருந்தது. அதை தன் சொந்த உபயோகத்திற்காக வைத்திருந்தார் பூங்குன்றம். அவனை ரொம்ப சிரமப்பட்டு தான் உடனடியாக பார்வையில் அது தென்பட்டது. அந்த நவபாஷான கழுவம். அதை கையில் எடுத்து முகர்ந்து பார்த்தான். ஒருவித விசித்திரமான நெடி நாசியை தாக்க கழுவத்தை கீழே வைத்து விட்டான். அதன் பக்கத்தில் ஒரு கண்ணாடி சீசா. அதில் ஏதோ விதைகளை நிறைத்து வைத்திருந்தார். ஆச்சரியத்துடன் கண்ணாடி சீசாவின் மூடியை திறந்தான். உள்ளே இருந்த தங்க நிற விதைகளை உள்ளங்கையில் கொட்டினான். கப்பரைசாமியின் புருவங்கள் உயர்ந்தன. இது என்ன விதை? மூக்கின் அருகே கொண்டு சென்று நுகர திடீரென்ற விதைகள் காற்றில் பறக்கத் துவங்கின. உப்பென்று தன் காதுகள் இரண்டும் அடைத்து கொண்டதைப் போல் உணர்ந்தான் கப்பரைசாமி. மறுநாள் 4 கால் மண்டபத்தில் இறந்து கிடந்தான் கப்பரைசாமி. அவன் மூக்கிலும் காதுகளிலும் இரத்தம் உறைந்திருந்தது. அவன் உடலை பார்த்த மாத்திரத்தில் யூகித்து விட்டார் பூங்குன்றம். அபூர்வ கருணையுடன் கப்பரைசாமி விளையாடி இருக்கிறான். கோவில் குருக்களையும் மற்றவர்களையும் கூப்பிட்டார். 1000 தடவை கப்பரசாமிகிட்டே படித்து சொன்னேன், கோயிலில் ராத்திரி தங்காதேன்னு. காளி நடமாட்டம் இருக்குன்னு சொன்னேன். காளியை பார்த்து பயந்து மூளையில் இரத்த குழாய் வெடித்து செத்துட்டான். உடலை எடுத்துக்கிட்டு போய் சுடுகாட்டில் புதைச்சி கல்லறை எழுப்பிடுங்கடா. கோவில் பணியாளர்களிடம் அவர் உத்தரவிட்டார். குருக்களுக்கு கோவிலுக்கு புண்ணியவாசனம் செஞ்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க என்று சொல்லிவிட்டு நடந்தார் பூங்குன்றம். பிரம்மாஸ்திரம். நம்பிராஜன் சுகன்மணி போர்ஷனில் வனத்தாயியை சுற்றி திலக், சுமனா மற்றும் அதிரூபா உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு காஃபி தயாரித்து கொண்டிருந்தாள் சுகந்தா. தான் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டிருந்தாள் சுகந்தமணி. நல்ல வேளை மகன் சித்தார்த் நாகமணி அக்காவுடன் பம்பாயில் உள்ள அவள் மகள் சுசீலா வீட்டிற்கு சென்றிருந்தான். தன் கணவன் அனந்தகிருஷ்ணன் இறந்து போனதும் நாகமணி எல்லாவற்றிலுமே ஆர்வம் விட்டு விட்டாள். சதா சர்வகாலமும் மோட்டு வலையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். நானும் தனபாக்கியம் அத்தை மாதிரி எல்லோருக்கும் கேவலமாக போயிட்டேன்ல. ஒரு நாள் விசிப்பு கொண்டே நாகமணி கூற சுகந்தமணி திடுக்கிட்டு விட்டாள். சுசீலாவுடன் ஃபோனில் பேசி அவளுடைய மாறுதலுக்காக மும்பாய்க்கு அழைத்து செல்லுமாறு சுகந்தமணிதான் யோசனை கூறியிருந்தாள். நாகமணியின் மன அழுத்தத்திற்கு உட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாட்டை செய்திருந்தாள். அவளுடன் தன் மகன் சித்தார்த்தையும் அனுப்பியிருந்தாள். அவனுக்கும் பள்ளி விடுமுறை தானே அப்பொழுது. பூங்குன்றத்துக்கு நாளுக்கு நாள் கொலைபெறி ஏறிக்கொண்டே இருக்கையில் சித்தார்த் கண்மறைவாக மும்பாயில் இருப்பதும் நல்லதுதான். சுகந்தா தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டாள். பூங்குன்றத்தை ஒரு வழி செய்து அவரை முடக்க வேண்டும் என்று வனத்தாயி திலக்கிடம் சொன்னபோதுதான் அதற்கு ஒரு திட்டம் வைத்திருப்பதாக அவள் கூறினாள். அந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கவே வீனஸ் டிவி குழுவுடன் சுகந்தமணியின் வீட்டிற்கு வந்திருந்தாள். சுகந்தமணி ட்ரேயில் காஃபியுடன் வர ஆளுக்கு ஒரு கோப்பையை எடுத்து கொண்டனர். வனத்தாயிதான் பேச்சை துவக்கினாள். இவ்வளவு நாள் அந்த பூங்குன்றம் காரைக்குடி வீட்டுக்காரங்க மேலே செலுத்திக்கிட்டு இருந்தது சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம். அது மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் மரணம் எப்படி ஏற்படுறதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது கொலைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சாதுரியமாக எல்லாத்தையும் கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு பதிலடி கொடுக்குற நேரம் வந்தாயிடுச்சு. திலக், இனிமே நீ உன் கையில் தான் அது இருக்குது. நம்ம இப்போ பூங்குன்றம் மேலே ஏவி விட போகிறது பிரம்மாஸ்திரம். அவனால் அதில் இருந்து தப்பவே முடியாது. அவன் சுகந்தமணி மேலே ஒரு பிரயோகம் செஞ்சான். ஆனால் மகரந்த வேறு உதவியால் நான் அவனை நல்லபடியாக மீட்டுட்டேன். இப்போ நாம் விட்டு போடுற அஸ்திரத்துலேருந்து அவன் தப்பவே முடியாது. மகரந்த வேரை உபயோகித்தாலும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது, நான் பிரயோகிக்க போகிற அந்த அஸ்திரத்தை எப்படியாவது என் காது உள்ளார போகிற மாதிரி பார்த்துக்கணும்.
அவ்வளவுதான் வனத்தாயி சொன்னாள். திலக் அர்த்தத்துடன் சுமனாவை பார்த்தான். சுமனா, இங்கே நம்ம வீனஸ் டிவிக்கு பங்கு இருக்குது. வர்ற வெள்ளிக்கிழமை நமது காலை விருந்தினர் நிகழ்ச்சியில் பூங்குன்றத்துக்கு ஸ்லாட் கொடுத்துருக்கோம். வீனஸ் டிவியில் 10 நிமிஷம் மூலிகைகளை பற்றி அவர் பேச போகிறாரு. ஐ நோ, சுமனா தலையசைத்தாள். அவரோட டிவி லைவ் ஷோ முடிஞ்ச உடனே நாம் ஒரு பிளானை செயல்படுத்த போகிறோம். வீனஸ் டிவி வெப்சைட்டில் அவரோட பேச்சை அப்டேட் செய்கிறோம்னு சொல்லி அவரை டிவியில் சொன்ன விஷயங்களை பாட்காஸ்ட் பண்ணுறோம். அவர் காதில் நம்ம ஹெட்ஃபோனை மாட்டுறோம். வனத்தாயி அம்மா, நீங்கள் கொடுக்குற பிரம்மாஸ்திரத்தை அந்த ஹெட்ஃபோன் இயர் ப்ளக் உள்ளே வச்சு அவர் காதிலே மாட்டுறோம். பிரம்மாஸ்திரம் உள்ளே நுழைஞ்சதும் அவருக்கு செக்கு கொடுத்து வழி அனுப்பிடுறோம். எப்படி என்னோடய பிளான்? திலக் கேட்டான். செக் வச்சு செக் கொடுக்குறியா? அதிரூபா சொல்ல நம்பிராஜனும் சுகந்தாவும் சிரித்தனர். அவ்வளவு எளிதாக அது நினைக்கிறியா தம்பி? நீ சொல்கிற அந்த ஹெட்ஃபோனில் பிரம்மாஸ்திரத்தை வைக்க முடியுமா? வனத்தாயி சந்தேகப்பட்டாள். இயர் பிளக்கை கழட்டி உள்ளே இருக்கிற ஸ்பீக்கர் மேலே நம்ம பிரம்மாஸ்திரத்தை வச்சிடலாமா? அது நேராக காதுக்குள்ளார போயிடும், திலக் சொன்னான். சுமனாவுக்கு அவர்கள் உரையாடலில் தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. அது என்ன பிரம்மாஸ்திரம்? ஆனால் வரும்பொழுதே திலக் அவளிடம் 1000 எச்சரிக்கைகள் செய்தே அழைத்து வந்திருந்தான். எந்த காரணத்தை கொண்டும் ஏன் எதற்கு என்கின்ற கேள்வியை கேட்கக்கூடாது என்று கூறியிருந்தான். வெள்ளிக்கிழமை காலை பூங்குன்றத்தை வரவேற்று ஹெட்ஃபோனை பூங்குன்றத்தின் காதில் பொருத்த வேண்டிய பொறுப்பு அதிரூபாவிடம் தரப்பட்டது. ஐயோ, நானா? மாட்டேன், நான் ஏதாவது சொதப்பிடுவேன். அவள் பயத்துடன் பின்வாங்கினாள். நீ சொதப்பினா அடுத்த செகண்ட் உன் காதில் ஹெட்ஃபோனை மாட்டிடுவேன். திலக் அவளை மிரட்டினான். கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் தான் என் குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும். எத்தனை உயிரிழப்புகள்! ஆரம்பத்திலேயே பூங்குன்றம் கல்பிரேட்னு தெரிஞ்சிருந்தா எத்தனையோ மரணங்களை தவிர்த்திருக்கலாம். நம்பிராஜன் பிரக்தியுடன் சொன்னான். பெட்டர் லேட் தென் நெவர், சுமனா அவனுக்கு ஆறுதல் கூறினாள். எல்லாம் சரி, நீங்கள் இயர்ஃபோனை வைக்கிறீங்க, அந்த பிரம்மாஸ்திரம் உள்ளே நுழையிறது அவனால் உணர முடியாதா? நம்ம திட்டத்தை அவன் கண்டுபிடிச்சிட போகிறான்னு சுகந்தா கவலையுடன் கேட்டாள். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஹெட்ஃபோனை அவன் காதிலே மாற்றச்ச அவன் டிவியில் பேசின பேச்சு அதில் ஓடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு வால்யூமை அதிகப்படுத்தினா அவன் காதில் இறைச்சலை ஏற்படுத்தி நம்ம பிரம்மாஸ்திரம் உள்ளே நுழையிறது அவன் உணராமல் செஞ்சுடலாம், திலக் சொன்னான். மனிஷா வில் டேக் கேர் ஆஃப் இட், சுமனா சொன்னாள். ஸோ ஹியர் வி கோ. பூங்குன்றத்தை முடைக்கு போட்டால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். வனத்தாயி அம்மாவோட கரணி ரகசியமும் காப்பாற்றப்படும். காரைக்குடி ஹவுஸ் மரணங்களும் நின்று போகும். நம்ம ஃப்ரெண்டு செந்திலோட ஆத்மாவும் சாந்தி அடையும். திலக் சொல்ல அனைவரும் செந்திலை நினைத்து மௌனத்தை கடைபிடித்தனர். வெள்ளிக்கிழமை வீனஸ் டிவி ஸ்டுடியோ பூங்குன்றத்தை அழைத்து வர கார் கிளப்பி அனுப்பியிருந்தது. ஆப்ரேஷன் பிரம்மாஸ்திரம் சக்ஸஸ் என்று தங்களுக்குள் ஃபோன் செய்து திலக் சொல்வதை கேட்பதற்காக வேண்டி வனத்தாயியும் நம்பியும் சுகந்தாவும் ஆவலுடன் தங்கள் வீட்டில் காத்திருந்தனர். திலக் வனத்தாயின் வீட்டிற்கே ஹெட்ஃபோனை எடுத்துச் சென்று அபூர்வகரணியின் பேடை சக்தியை கச்சிதமாக ஹெட்ஃபோன் இயர் பிளக்கில் நிறைத்து அதை பத்திரமாக ஸ்டுடியோவிற்கு கொண்டு சென்றான். தன் திட்டத்தை ஒருமுறை சுமனாவிடமும் அதிரூபாவிடமும் மீண்டும் விளக்கி அதில் ஓட்டைகள் எதுவும் இல்லை என்பதை உறுதியும் படுத்தி கொண்டான் திலக். பூங்குன்றத்தை சுமந்து கொண்டு வீனஸ் டிவியின் கார் வந்துவிட்டதாக உதவியாளர் ஒருவர் வந்து சொல்ல திலக் சுமனா மற்றும் அதிரூபாவை நோக்கி கட்டை விரலை உயர்த்தினான். டேக் கேர் என்றபடி தனது அறைக்குள் நுழைந்தான். சுமனாவும் அதிரூபாவும் ஸ்டுடியோவுக்குள் பெருமையுடன் எழுந்த பூங்குன்றத்தை பணிவுடன் கைகூப்பி வரவேற்றனர். வாங்க, உங்களை மாதிரி பெரியவங்க எங்கள் டிவி ஸ்டுடியோவில் காலை வைக்கிறதே பெரிய பாக்கியம். உங்கள் ப்ரொஃபைலை பார்த்தேன், எவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கீங்க. சுமனா அவன் மீது பக்கெட் நிறைய ஐஸ் கியூபுகளை கொட்டினாள். வேட்டி ஜிப்பா அங்கவஸ்திரத்துடன் கம்பீரமாக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தார் பூங்குன்றம். நெற்றியில் விபூதி, குங்குமம், சந்தனம் மற்றும் கருஞ்சாந்து பொட்டு என்று டிராஃபிக் சிக்னலை போன்று ஒளிந்து கொண்டிருந்தது அவருடைய நெற்றி. இந்த காலத்திலேயும் மூலிகை வைத்தியத்தை பக்தி ஆர்வத்தோடு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக உங்களுக்கு நான் தாமா நன்றி சொல்லணும், கம்பீரமான குரலில் கணீரென்று சொன்னார் பூங்குன்றம். சார், இப்போ விளம்பரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் போய் அந்த சேரில் உட்காருங்க. இவங்க மிஸ் அதிரூபா. உங்களை புத்தி ஒரு அறிமுகத்தை வியூவர்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க நகர்ந்துருவாங்க. நீங்கள் 10 நிமிஷம் தொடர்ந்து பேசலாம், சுமனா விளக்கினாள். சரிம்மா, பூங்குன்றம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்குது சார். உங்கள் பேச்சை எங்கள் வீனஸ் டிவி வெப்சைட்டில் அப்டேட் செய்ய போகிறோம். நீங்கள் டிவியில் பேசுனதை அப்படியே
பாட்காஸ்ட் செய்யணும், அதிரூபா சொன்னாள். தாராளமாக செய்யலாமே, எனக்கு அவசரம் ஒன்றுமில்லை என்றார் பூங்குன்றம். உதவியாளன் ஒருவன் சுமனாவிடம் ஒரு கவரை கொண்டு வந்து நீட்ட அதை அவள் கையில் வாங்கி பிரித்து பார்த்தாள். சார், உங்களுக்கு 25,000 ரூபாய் செக் போட்டிருக்கோம். உங்கள் பெயர் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா பாருங்க. செக்கை பூங்குன்றத்திடம் நீட்டினாள் சுமனா. பூங்குன்றன் கண்கள் தெரித்து விழுந்து விடுவது போல அதை ஏறிட்டு பார்த்தார். 10 நிமிஷ நிகழ்ச்சிக்கு 25,000 ரூபாயா? பரவாயில்லையே. அதிரூபாவை கேமராவை ஃபோக்கஸ் செய்ய சொல்லி அவள் பேசத் தொடங்கினாள். வணக்கம் நேயர்களே, நமது விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்று காலை நாம் சந்திக்க இருப்பவர் மூலிகை வைத்திய உலகத்தின் முடிசூடா மன்னராக திகழும் பூங்குன்றம் அவர்கள். புதிதாக வியாதிகள் தோன்றிக் கொண்டிருக்க புதிய வியாதிகளை தனது பழைய வைத்திய முறைகளால் அனாயசமாக விரட்டியடிக்கும் இவரை எப்படியாவது அழைத்து வந்து உங்கள் முன்னால் அமர்த்த வேண்டும் என்று நினைத்தோம். இன்றுதான் எங்கள் எண்ணம் பலித்தது. மூலிகை சிகிச்சையை பற்றி திரு பூங்குன்றம் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்போமா? கேமரா பூங்குன்றத்தை போக செய்ய மலர்ந்த முகத்துடன் கேமராவை பார்த்தபடியே பேசத் தொடங்கினார் பூங்குன்றம். அனைவருக்கும் வணக்கம். நமது வாழ்க்கையில் தற்பொழுது பிரச்சனைகள் ஏராளம். உங்கள் பாக்கெட்டில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சில் பணம் என்று நீங்கள் எல்லோரும் வசதியுடன் ஏசி ரூமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதை வைத்து வாழ்க்கையில் கௌரவத்துடனும் அந்தஸ்துடனும் வாழ்வதாக நினைத்து கொண்டே இருக்கின்றீர்கள். உங்களது இந்த செருக்கை போக்கத்தான் அண்மையில் பெய்த மழை மற்றும் வெள்ளத்தையும் உருவாக்கினான் ஆண்டவன். சென்னையை வெள்ளம் சூழ்ந்த அந்த 3 நாளில் செல்போன் வேலை செய்ததா? ஏடிஎம்கள் வேலை செய்ததா? உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்க முடிந்ததா? இல்லையே. இயற்கையை விரோதித்து கொண்டதால் நமக்கு இந்த நிலைமை. வேதம் கற்றவர்களுக்கு மனோமலம் ஜீவமலம் கிடையாது. மலம் அகற்றுவது என்பது போல நோயை அகற்றுவது தான். இயற்கை நமக்கு நோயை அகற்ற பல்வேறு மூலிகைகளை தந்திருக்கிறது. பஞ்சபூத சக்தியை தங்களுக்குள் வாங்கி இந்த மூலிகை ரத்தினங்கள் நமது வாழ்வில் வளம் பொங்கச் செய்கின்றன. பாரதத்தில் தமிழ் மண்தான் சித்தர்கள் வசித்த பூமி. தமிழ் மண்ணில்தான் அரிய மூலிகைகள் தோன்றின. எனவேதான் சித்தர்கள் உகந்த மண்ணாக இது விளங்குகின்றது. பூங்குன்றம் தொடர்ந்து பேச அதிரூபாவின் பார்வை தொலைவில் இருந்த மேஜை மீது இருந்த ஹெட்ஃபோனின் மீது இருந்தது. சுமனா, ஐ ஆம் நர்வஸ். அதிரூபா யோசித்து கொண்டிருந்த பூங்குன்றத்தை பேசி கொண்டிருந்தவனை பயத்துடன் பார்த்தாள். திஸ் ஓல்ட் மேன் லுக்ஸ் பியர்ட். அதிரூபா சொல்ல அவளை கண்களால் அடக்கினான் சுமனா. பூங்குன்றத்துக்கு தரப்பட்ட அவகாசம் முடிந்துவிட ஆங்கர் அலர்ட் என்று லைட் எரிய அதிரூபா கேமராவுக்கு முன்பு தயாராக நின்றாள். கேமரா ரோலாக தொடங்கியதும் அதிரூபா நிகழ்ச்சிக்கு முடிவுரையை அளித்து கையை கோப்பினாள். சார், அமர்க்களப்படுத்திட்டீங்க. உங்கள் பேச்சு அருமை. சுமனா அவரை பாராட்டி கொண்டே செக் கவரை நீட்ட அவர் பெருமையுடன் வாங்கி கொண்டார். சார், உங்களுக்கு 10 நிமிஷம் போதாது. இன்னொரு முறை ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொடுங்க, அதிரூபா தன் பங்குக்கு கூறினாள். அதுக்கு என்னம்மா, தந்துட்டா போச்சு. பூங்குன்றம் சிரித்தார். வாங்க சார், நீங்கள் இப்போ பேசினது அப்படியே பாட்காஸ்ட் செய்யலாம். அதிரூபா சுடியபின் மற்றொரு மூலைக்கு சென்றாள். அவளது பார்வை மீண்டும் அங்கே மேஜை மீது இருந்த ஹெட்ஃபோனில் பதிந்தது. இந்த கிழவன் காதில் மாட்டும் பொழுது நான் தான் டென்ஷன் அடையாமல் இருக்க வேண்டும், அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள். பூங்குன்றத்தை பார்க்கவே அவளுக்கு உதறல் எடுத்தது. பல கொலைகளை செய்தவனாமே. பூங்குன்றம் அந்த கம்ப்யூட்டரின் முன்பாக அமர்ந்து கொண்டார். ராஜேஷ், ஆரம்பிக்கலாமா? மனிஷா கம்ப்யூட்டரின் முன்பாக அமர்ந்து இருந்த அந்த வாலிபனை நோக்கி கண்ணசைத்தாள். அதிரூபா ஹெட்ஃபோனை பூங்குன்றத்தின் காதுகளில் பொருத்தியதுமே வால்யூமை திடீரென்று அதிகரித்து அவரை நிலைகுலை செய்ய வேண்டும் என்று ராஜேஷுக்கு ஏற்கனவே கட்டளையிடப்பட்டு இருந்தது. அதிரூபா நடுங்கும் தன் கைகளை மறப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார். ரெடி சார் என்றபடியே அந்த ஹெட்ஃபோனை எடுத்து பூங்குன்றத்தின் தலை மீதாக கொண்டு சென்று அவர் தலையில் இறக்கி இயர் பிளக்கை 2ம் அவர் காதுகளில் பதியுமாறு வைத்தார். ரெடி, ஸ்டார்ட் என்று அதிரூபா சொன்னதும் ராஜேஷ் ஒலியை அட்ஜஸ்ட் செய்வது போல பூங்குன்றத்தின் காதில் அந்த இரைச்சலை உருவாக்கினான். தன் காதுகளில் கிரீச்சிட்ட அந்த ஒலியிலால் முகம் சுளித்தபடியே பூங்குன்றம் அதை தலையில் இருந்து நீக்க முயன்றார். அதிரூபா சட்டென்று அவர் கைகளை பற்றி தடுத்தாள். வெரி சாரி சார், நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் சார், அதிரூபா சொன்னாள். ரொம்ப எரிச்சலாக இருக்கேம்மா. பூங்குன்றம் சற்றே எரிச்சலடைந்தார். இல்லை சார், இப்போ சரியாயிடும். அதிரூபா மனிஷாவை பார்த்து கஞ்சாடை செய்ய அவள் ராஜேஷை பார்த்து கையசைத்தாள். காதுகளில் இரைச்சல் நின்று போக பூங்குன்றம் சற்று முன் தான் டிவியில் உரையாற்றிய அதே சமாச்சாரங்களை மீண்டும் உரையாற்றத் தொடங்கினார்.
பாட்காஸ்ட் செய்துவிட்டு பூங்குன்றம் வீனஸ் டிவியில் காரில் வீட்டுக்கு கிளம்பி போனதும் சுமனா, அதிரூபா, மனிஷா ஆகிய மூவரின் கையை பற்றி உலுக்கிய திலக் சுகந்தமணிக்கு ஃபோன் செய்தான். ஆபரேஷன் பிரம்மாஸ்திரம் சக்சஸ். வனத்தாயின் உதட்டில் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு புன்முறுவல் பூத்திருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.